இந்த வாரம் மிகப்பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னா கோட் படத்தோட ரிலீஸ் தான். சோ கோட் படத்தோட பட்ஜெட் என்ன, தளபதி விஜய்க்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்திருக்கோம் அப்படின்றத பத்திலாம் அந்த படத்தோட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க. ஓகே, கோட் படத்தோட அப்டேட் என்ன, அர்ச்சனா கல்பாத்தி இந்த படத்தை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். அட்லியோட இயக்கத்துல விஜய் நயன்தாரா நடிச்ச படம் தான் பிகில். இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 180 கோடி அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அந்த படத்தோட வசூல் கிட்டத்தட்ட 300 கோடியா இருந்துச்சு. மீண்டும் தளபதி விஜயை வச்சு ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்க படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தோட முழு பட்ஜெட் எவ்வளவு, தளபதி விஜயோட சம்பளம் எவ்வளவு அப்படின்றத பத்திலாம் ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அந்த படத்தோட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி. தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த், அஜித்குமாரை விடவும் அதிகமான சம்பளம் வாங்கும் நடிகரா விஜய் இருக்காரு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்காக 200 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை இப்போ அர்ச்சனா கல்பாத்தியுமே உறுதி செஞ்சிருக்காங்க. தளபதி விஜயை வச்சு பிகில் படத்தை எடுத்தாங்க ஏஜிஎஸ் நிறுவனம். அந்த படத்துல எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்தவங்க தான் அர்ச்சனா கல்பாத்தி. படத்தை பத்தின எல்லா அப்டேட்டையுமே அவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்ப கோட் அப்டேட்டுகளையுமே சரியான நேரத்துல ரசிகர்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டு இருக்காங்க. கோட் படத்துக்கான டிக்கெட் புக்கிங்கை பொறுத்தளவுக்கு ஓவர்சீஸ்ல தொடங்கின மாதிரியே இப்ப சென்னை ரோஹிணி தியேட்டர்லயும் மாயாஜால் மல்டிபிளெக்ஸ்லயும் தொடங்கி இருக்கு. ஆல்ரெடி ரோஹிணிலையும் சரி மாயாஜாலையும் சரி டே 1க்கான டிக்கெட் எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆகிருச்சு. வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஜெயராம், யோகி பாபு, ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, லைலா, பிரேம்ஜி அமரன், வைபவ்னு பல முக்கியமான நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கோட் படத்தோட பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து 400 கோடி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கல்பாத்தி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. பிகில் படத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, நார்த் இந்தியா, ஓவர்சீஸ்னு எல்லா இடங்கள்லயுமே தளபதியோட மார்க்கெட் ஆனது தாறுமாறா ஏறி இருக்கு. அதனாலதான் அவருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டி இருக்கு. லியோ படம் மாதிரியே கோட் படமும் வசூல்ல மிகப்பெரிய அளவுல சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கல்பாத்தி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. வயசான விஜய்க்கும் இளமையான விஜய்க்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஜாலைன்ல மாற்றம் செஞ்சோம். ஆனா அப்பவே விஜய் சார் சொன்னாரு, எந்த சேஞ்சஸ் செய்ய வேணாம், என்ன மாதிரியே காட்டிருங்க அப்படின்னு சொன்னாரு. ஸ்பார்க் சாங் வெளியான உடனே விஜயோட தோற்றத்தை பார்த்துட்டு கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு. இதனால திரும்ப அதுல கொஞ்சம் கரெக்ஷன் செஞ்சிருக்கோம். படத்தை பார்க்கும்போது யங் விஜயோட அட்டகாசம் தான் எங்களுக்கு ரொம்பவே பிரமிப்பா இருந்துச்சு. நிச்சயமா அதை நீங்க தியேட்டர்ல உணர்வீங்க அப்படின்னு சொல்லியும் அர்ச்சனா கல்பாத்தி கோட் படத்தை பத்தின அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, நீங்க மறுபடியும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தளபதி விஜயோட கோட் படத்துக்காக எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டோட காத்திருக்கீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.